இளவரசி ருக்மிணி அபிமன்யுவுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். அவள் பேசும் விதமும் சிரிப்பும் அங்கிருந்த யாரையும் கவனிக்க வைக்கும் மாதிரி இருந்தது. அதை தூரத்தில் இருந்து பார்த்த ஒருவன் கோபத்தில் தன் மது கோப்பையை கீழே போட்டு உடைத்தான். பின் எதையும் சொல்லாமல் அவர்களை நோக்கி நடந்து வந்தான். அதை பார்த்தவுடனே அங்கே என்ன நடக்கிறது என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். புறப்படுவதற்கு முன்பு தாமா சொன்ன "கவனமாக இரு" என்ற வார்த்தையின் அர்த்தம் இப்போதுதான் அவனுக்கு புரிந்தது. இந்த பெண்கள் ஒருவரை சமாளிக்க இன்னொருவரை சதுரங்க காயாக பயன்படுத்துகிறார்கள். கண்ணாடி கோப்பை உடைந்த திசையை அபிமன்யு பார்த்தான். "ருக்மிணி, நீ இங்கதான் இருக்கியா?" என்ற அந்த இளைஞன் சிரித்த முகத்துடன் வேகமாக ருக்மிணியை நோக்கி நடந்து வர ஆரம்பித்தான். அவனது முகத்தில் சிரிப்பு தெரிந்தாலும் அதற்குள் ஒரு வெறுப்பு மறைந்திருந்தது. இளவரசியை ஒருவன் பெயர் சொல்லி அழைத்தது அங்கு இருந்த அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்தது. அனைவரது கண்களும் அபிமன்யுவிடம் இருந்து அவன் பக்கம் திரும்பியது. அவன் மாவீரர் போட்டியில் பங்கேற்கவில்லை. அதனால் அவன் யார் என்பதை அறிய அனைவரும் ஆர்வம் கொண்டனர். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் பதட்டத்துடன் "எனக்கு இவர் யாருன்னு தெரியும்." அதை கேட்டவுடன் அனைவரும் அவள் பக்கம் திரும்பினர். அவள் கொஞ்சம் பதட்டத்துடன் "என் அப்பாவிடம் மூலிகை வாங்க தளபதி நரசிம்மர் ஒரு முறை வந்திருந்தாரு. அப்ப இவனும் வந்திருந்தா. எனக்கு தெரிஞ்சு இவன் நரசிம்மரோட சீடன்." அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த இளைஞனை பற்றிய அவர்கள் பார்வையே மாறியது. இப்போது அவன் மீது பயமும் மரியாதையும் கலந்த ஒரு புதிய உணர்வு உருவாகியிருந்தது. அவன் நரசிம்மரின் சீடன். இந்திரபுரி பேரரசில் நரசிம்மர் மிகச்சில சக்தி வாய்ந்த உருவங்களில் ஒருவராக மதிக்கப்படுகிறார். மகாராஜா உத்தமராயரால் கூட அவருக்கு இணையாக வர முடியாது. அப்படிப்பட்ட ஒருவரின் சீடர் என்பது மிகப்பெரிய அந்தஸ்து. அவன் இளவரசியை பெயர் சொல்லி அழைத்ததில் எந்த தவறும் இல்லை என்று அனைவரும் கருதினர். ஒரே நொடியில் கூட்டத்தின் பார்வை மாறியது. பொறாமையும் பயமும் கலந்த கண்கள் அவனை நோக்கின. அவன் மெதுவாக முன்னே வந்து "என்ன ருக்மிணி, நான் சொன்னது கேட்கலையா? உன் தோழனை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வை" என்றான். மற்றவர்களை மட்டம் தட்டியதைப் போல ருக்மிணியால் அவனை அடக்க முடியவில்லை. ஏனெனில் அவன் நரசிம்மரின் சீடன் மட்டுமல்ல, கூடிய விரைவில் 3வது சக்கரமான அஞ்சன சக்கரத்தை எழுப்பப் போகும் மாவீரனும் கூட. இந்த சகாப்தத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த போர் வீரனாக அவன் மாறுவான் என்று அனைவரும் கருதுகிறார்கள். அவன் பெயர் வம்சி. வம்சி ருக்மிணி பதிலுக்காக காத்திருக்காமல் நேராக அபிமன்யுவை பார்த்து "வீரனே, உன் பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?" என்று கேட்டான். அபிமன்யு புன்னகையுடன் "என் பெயர் அபிமன்யு, அபிமன்யு ரகுநந்தன்" என்றான். அதை கேட்டதும் வம்சி முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது. ஆனால் அது சந்தோஷமான சிரிப்பு இல்லை. அதை பார்த்த ருக்மிணி வம்சி கோபத்தில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள். அவள் வம்சியை பார்த்து "சரி, வாங்க உள்ளே போலாம். விருந்து ஆரம்பிக்க போகுது. அப்பாவும் மூத்தவர்களும் வந்துட்டாங்க. நாம எல்லாரும் சேர்ந்து போகலாம்" என்றாள். இவள் தன்னை வேண்டுமென்றே இங்கிருந்து இழுத்து செல்ல முயல்கிறாள் என வம்சி உடனே புரிந்து கொண்டான். இவள் அபிமன்யுவை ஏன் என்னிடம் இருந்து காப்பாற்ற நினைக்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை. அதுதான் அவனை இன்னும் கோபமடைய வைத்தது. வம்சி வயதிலும் சக்தியிலும் அபிமன்யுவை விட உயர்ந்தவன். ஆனால் ருக்மிணியின் பார்வையோ அபிமன்யுவை தேடியது. அது அவனை மேலும் எரிச்சல் அடைய செய்தது. வம்சி ருக்மிணியை பார்த்து சிரித்துக் கொண்டே "ருக்மிணி, நான் ஒன்னும் அபிமன்யுவை தின்னற மாட்டேன். அவனை என் நண்பனாக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதனால அவன்கிட்ட 2 வார்த்தை பேசணும். உனக்கு வேற வேலை இருந்தா போய் அதை பார்" என்றவன் அபிமன்யுவை நோக்கி தன் கையை நீட்டினான். சிறுவயதிலிருந்தே அரச குடும்ப ஆட்களின் தந்திரங்களை அபிமன்யு அறிவான். அவர்கள் என்றைக்குமே சாமானியனுடன் நண்பனாக மாட்டார்கள். அப்படி அவர்கள் கூறினால் அதற்கு பின்னால் பெரிய சதிவேலை இருக்கிறது என்று அர்த்தம். அந்த சதிவேலையின் ஒரு அங்கம்தான் இந்த கைக்குலுக்கள் என்பதை அபிமன்யு அறிவான். இருந்தாலும் அவனால் அதை புறக்கணிக்க முடியாது. அவன் வம்சியை புறக்கணித்தால் அது பெரும் பிரச்சனையை கூட்டி வரும். அதனால் அவனும் கையை நீட்டிக் கொண்டான். வம்சி அவன் கையை பிடித்தவுடன் அதை கொடூரமாக இறுக்கி குலுக்கத் தொடங்கினான். அபிமன்யு கையில் கூர்மையான வலி ஊடுருவியது. அவன் கை பனி வெள்ளை நிறத்தில் மாற ஆரம்பித்தது. உறைய வைக்கும் குளிர்ச்சியை அவன் உடல் முழுக்க உணர்ந்தான். வம்சி என்ன செய்கிறான் என்பதும் அபிமன்யுவுக்கு தெளிவாக புரிந்தது. அபிமன்யு ஒரு நொடி கண்களை மூடினான். மீண்டும் கண்களை திறந்தபோது அவன் கண்களில் சிறிய மின்னல்கள் தோன்ற ஆரம்பித்தன. தூரத்தில் இருந்த யாராலும் அதை கவனிக்க முடியவில்லை. ஆனால் நேரே அவன் முகத்துக்கு முன் நின்றிருந்த வம்சிக்கு மட்டும் அது தெளிவாக தெரிந்தது. அதை கண்டதும் வம்சி ஒரு கணம் திடுக்கிட்டான். ஆனால் அவன் அதை பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை. என்ன இருந்தாலும் புதிதாய் வந்த வீரன் இவன். நான் 2 சக்கரங்களை எழுப்பிவிட்டு
மூன்றாவது சக்கரத்தை எழுப்ப காத்திருக்கும் அடுத்த தலைமுறை நாயகன் என்ற பெருமை அவன் உள்ளத்தில் நிரம்பியிருந்தது. அவனுக்கு இப்போது இருக்கும் ஒரே எண்ணம், ருக்மிணியை தொட்ட அந்த கைய நசுக்கி உடைக்கணும். ஆனால் அதற்கு நேர்மாறான ஒன்று அங்கு அரங்கேறியது. அபிமன்யுவின் கண்களில் இருந்த மின்னல் அவனது கைகளுக்குள் பாய்ந்தது. அபிமன்யுவின் கைகளை சுற்றி பரவியிருந்த பனிக்கட்டி உருகியது. முன்பு வலியால் துடித்த அபிமன்யு இப்போது வலியோடு சேர்த்து மின்னலையும் வம்சையை நோக்கி அனுப்பினான். மேலும் அபிமன்யு அதை தொடர நினைக்கவில்லை. சட்டென தன் கையை பின்னால் எடுத்தான். என்னதான் இருந்தாலும் வம்சி அவனை விட வயதிலும் சக்தியிலும் மூத்தவன். அவன் எதிர்த்தாக்குதல் தொடுக்க நினைத்தால் அதை அபிமன்யுவால் தாங்க முடியாது. அதோடு தாமா அவனுக்கு கொடுத்த அறிவுரையை அவன் மறக்கவில்லை. போதுமான வலிமை பெறும் வரை அவன் யாரிடமும் சண்டையிடக்கூடாது என அவர் கூறியது ஞாபகத்திற்கு வந்ததும் அவன் அமைதியானான். பின்னர் அவன் முகத்தில் ஒரு போலியான சிரிப்புடன், சகோதரர் வம்சி அவர்களே, நீரும் மின்னலும் என்றைக்குமே எதிரிகளாக கூடாது என கூறிவிட்டு அபிமன்யு அங்கிருந்து நகர்ந்தான். அதே நேரத்தில் யாதவி மாதவி இருவரும் கேசவன் மற்றும் சித்திரபதி தங்களை பார்த்ததை கவனித்தவுடன் அவர்கள் வேகமாக அபிமன்யு பின்னால் விருந்து நடக்கும் தோட்டத்திற்குள் நுழைந்தனர். அந்த விருந்து ஒரு பெரிய கொண்டாட்டம் போல இருந்தது. மாளிகையில் விசாலமான தோட்டம், மேலே நட்சத்திரங்கள் மின்ன, சுற்றிலும் மலர்கள் மலர்ந்து கல்யாண வீடு போல ஒளிர்ந்து காட்சியளித்தது. அப்போது நரசிம்மர், உத்தமராயர், தாமா உட்பட இந்திரபுரியின் பல சக்தி வாய்ந்த வீரர்கள் ஒன்றாக தோட்டத்துக்குள் வந்தனர். ஆனால் அபிமன்யு அவர்களை கண்டு கொள்ளவோ அவர்கள் இருக்கும் இடத்திற்கு அருகில் செல்லவோ நினைக்கவில்லை. ஏனெனில் அவரை தெரிந்ததைப் போல அவன் காட்டிக்கொள்ளக் கூடாது என தாமா முன்பே அவனிடம் சொல்லிவிட்டார். அப்போது உத்தமராயர் தன் மகளை அழைத்தார். என் அன்பு மகளே, முதல் சுற்றில் தேர்ச்சி பெற்று நீ அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறாய். அதற்கு என் வாழ்த்துக்கள் என்றார். ருக்மிணி சிரித்துக் கொண்டே தன் தந்தைக்கு நன்றி தெரிவித்தார். அப்போது உத்தமராயர் ஒரு பளபளப்பான கண்ணாடி குடுவையை வெளியே எடுத்தார். முதலில் அது மது குடுவை போல தோன்றியது. ஆனால் அதற்குள் ஒரு அற்புதமான மலர் இருந்தது. அது வெறும் மலர் அல்ல, அது ஒரு மருந்து. அவர் அதை தன் மகளை நோக்கி நீட்டினார். ருக்மிணி, இது என் அன்பு பரிசு. இது உன் முதல் சக்கரத்தின் சக்திகளை 20% அதிகரிக்கும் என்றார். அதை கேட்ட ருக்மிணி மகிழ்ச்சியுடன் அதை வாங்கிக் கொண்டு தன் தந்தையை அணைத்துக் கொண்டாள். அதன் பிறகு நரசிம்மர் ருக்மிணியை பார்த்து, இளவரசி, இது நாகபாஷ நுட்பம். இதை வைத்துக்கொள். உன்னால் தனியாக கற்றுக்கொள்ள முடியாது என்றால் என்னிடம் கேள், நான் கற்றுத் தருகிறேன். இது உன்னை பல விஷயத்தில் இருந்து காப்பாற்றும். இதை பயன்படுத்துவதன் மூலம் 3வது சக்கரத்தை திறந்த மனித வீரன் தாக்குதலில் இருந்தும் அல்லது கொடூர விலங்கின் விஷத்தில் இருந்தும் நீ உயிரோடு தப்பிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், உன் சக்தி இன்னும் வளராததால் போரில் இதை ஒரு முறைதான் பயன்படுத்த முடியும். இது நான் அன்போடு தருகிற பரிசு என்றார். ருக்மிணி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார். அதை வாங்கிக் கொண்டு நரசிம்மருக்கு நன்றி தெரிவித்தார். அதன் பிறகு அபிமன்யுவின் குருவான தாமா முன்னால் வந்து ருக்மிணியின் தலையில் கை வைத்து ஒரு மந்திரத்தை உச்சரித்தார். வானத்தில் இருந்து ஒரு வெள்ளை ஒளி கீழே இறங்கி ருக்மிணியின் உடலில் நுழைந்தது. அவள் உடல் ஒரு கணம் நட்சத்திரம் போல ஒளிரத் தொடங்கியது. அதை பார்த்ததும் நரசிம்மர் அதிர்ச்சி அடைந்தார். தாமா, என்ன செய்கிறாய்? உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கேட்டார். நரசிம்மர் அதை சொன்னதும் அங்கிருந்த அனைவரின் கவனமும் தாமா பக்கம் திரும்பியது. தாமா நரசிம்மரை பார்த்து, நண்பா, பதறாதே. உனக்குத்தான் இது என்னவென்று தெரியுமே. இது வெல்ல முடியாத கவச நுட்பத்தின் 3வது பகுதி. இது நம் சக்தியை 5வது நிலைக்கு உயர்த்த உதவும். நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியும். நான் ஏதோ அமரத்துவ ரகசியத்தை சொன்னது போல் ஏன் பதற்றம் அடைகிறாய் என்றார். அதை கேட்ட நரசிம்மர் கோபத்துடன், தாமா, நீ மாறவே மாட்டாயா? ஏன் குழந்தைகளுக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்க நினைக்கிறாய் என்று கேட்டார். நரசிம்மரின் பதட்டத்தை பார்த்தவுடன் உத்தமராயர் பதற்றமடைய ஆரம்பித்தார். அவர் தாமாவை பார்த்து, இங்கு பாருங்கள் வலிமை மிக்க வீரரே, இது என் மகள். அவளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படுவதை என்னால் அனுமதிக்க முடியாது என்றார். உத்தமராயரின் கண்களில் பீதியை கண்ட தாமா, மகாராஜா, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது உங்கள் மகளை ஒன்றும் செய்யாத, மாறாக அவளுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். இது 10 நிலைகளை கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த தற்காப்பு நுட்பம். இதில் 3 நிலைகளை மட்டுமே அவள் உடலில் நான் செலுத்தியிருக்கிறேன். இளவரசி இதை சரியாக பயிற்சி செய்தால் அவளால் நாக அஸ்திரத்தை கூட எதிர்க்க முடியும் என்றார். அதை கேட்டவுடன் உத்தமராயர் கொஞ்சம் நிம்மதி அடைந்தார். அதன் பிறகு தாமா புன்னகையுடன், சரி, நான் புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் இங்கிருந்து வேறு ஏதாவது செய்தால் என் நண்பன் அடிக்கடி என்னை கண்டித்துக் கொண்டே இருப்பான்.
அதோடு நான் ஒரு நண்பரை வேறு சந்திக்க வேண்டும். நான் நிச்சயம் வருவதாக அவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்றார். அதை கேட்ட நரசிம்மர் சிரித்தபடி, யார் அது? எனக்கு தெரியாமல் உனக்கு ஒரு நண்பன்? அவரை கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்றால் அவரை எங்கே வர சொல், நாங்களும் அவரை சந்திக்கிறோம். உன் நண்பன் எனக்கும் நண்பன்தான், அதை மறந்து விடாதீர்கள் கிழவரே என்றார். அதற்கு தாமா மெதுவாக தலையசைத்து, அது உண்மைதான், என் நண்பன் உனக்கும் நண்பன்தான். ஆனால் அவரை சந்திப்பதற்கு இது சரியான நேரம் அல்ல. ஒரு நாள் அதற்கான நேரம் வரும், அப்போது நான் கண்டிப்பாக அவரை அறிமுகப்படுத்துகிறேன் என்றார். உடனே ருக்மிணி முன்னால் வந்து, ஆச்சாரியரே, நீங்கள் எனக்கு இவ்வளவு அற்புதமான பரிசை கொடுத்திருக்கிறீர்கள். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு போலாமே. நீங்கள் உடனே கிளம்பினால் அது எனக்கு வருத்தமாக இருக்கும் என்றார். அதை கேட்ட தாமா புன்னகையுடன் அவள் தலையில் கை வைத்தார். உத்தமராயர் அவர் மகளை பார்த்து, ருக்மிணி, இது என்ன பழக்கம்? மூத்தவர்களை வழிமறிப்பது மரியாதையல்ல. அவரிடம் மன்னிப்பு கேள் என்றார். தாமா சிரித்துக் கொண்டே அமைதியான குரலில், மகாராஜா, அவள் குழந்தை, அவளை ஏன் இப்படி திட்டுகிறீர்கள்? அவள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் சின்ன தேவதை, அவளை திட்டாதீர்கள் என்றார். பின்னர் அவர் ருக்மிணியை பார்த்து, ருக்மிணி, நீ கேட்டதால் நான் இன்னும் சிறிது நேரம் இருக்கிறேன். ஆனால் நீ எனக்கு உன் நண்பர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றார். அதை கண்ட உத்தமராயர், நரசிம்மர் என அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். ஏனெனில் தாமா ஒரு காலத்தில் கோபத்தின் மறுவடிவமாக இருந்தார். அவர் எப்போதும் எரிமலை போல கொதிப்பார். அவர் அருகே நெருங்கக்கூட அனைவரும் பயப்படுவார்கள். 7வது சக்கரத்தை எழுப்பியவர்கள் எல்லாம் அவர் கையால் தூக்கி எறியப்பட்ட காட்சி நரசிம்மர் கண் முன் வந்து போனது. அவர் இந்திரபுரி முழுக்க ஒரு வேட்டை புலி போல சுற்றித் திரிந்தார். உலகில் உள்ள அனைவரும் அவரை கண்டால் நடுங்குவார்கள். நரசிம்மர் மட்டும்தான் அவரை கிழட்டுப்புலி என்று அழைப்பார். அப்படி இருந்த தாமா எப்படி இவ்வளவு மென்மையாக மாறினார் என்று நரசிம்மருக்கு புரியவில்லை. தன் நண்பன் அப்படி எதைக் கண்டான் இப்படி மாறிப்போக என அவர் யோசித்தார். அதன் பிறகு ருக்மிணி தாமாவை அழைத்துக் கொண்டு போய் ஒரு இருக்கையில் அமர வைத்தார். அது அரசர் உத்தமராயருக்கும் நரசிம்மருக்கும் ஒதுக்கப்பட்ட இருக்கைக்கு அருகே இருந்தது. அனைவரும் அமர்ந்தனர். அதன் பிறகு ருக்மிணி கையசைக்க ஒரு பணிப்பெண் வேகமாக ஓடி வந்தாள். அவள் ருக்மிணியிடம் ஒரு கோப்பையையும் குடுவையையும் கொடுத்தாள். அதை வாங்கி ருக்மிணி திறக்க அதில் இருந்து வெளியேறிய நறுமணம் தோட்டத்தையே மயங்க வைத்தது. பின்னர் அதை ஒரு கோப்பையில் ஊற்றி அதை தாமாவிடம் கொடுத்தார். தாமா அதை வாங்கி குடித்தார். அற்புதம், அது அற்புதம், உண்மையிலேயே மதிமயங்கிவிட்டேன் என்றார். அதை கேட்ட ருக்மிணி மகிழ்ச்சியுடன் சிரித்தார். தாமா அவளை பார்த்து, என்னிடம் பொய் சொல்லாமல் உண்மையை சொல், இதை உனக்கு யார் கொடுத்தது என்று கேட்டார். ருக்மிணி நரசிம்மரை சுட்டிக்காட்டினார். உடனே தாமா, எனக்கு தெரியும், அவன்தான் இதை செய்திருப்பான். நரசிம்மா, நீ வர வர என்னை எப்படி மயக்குவது என்பதை அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறாய். எல்லோரும் என்னை எப்படி கைக்குள் போடுவது என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றார். அதை கேட்ட நரசிம்மர் சிரித்தார். பின்னர் அங்கிருந்த அனைவருக்கும் பணிப்பெண்கள் மதுவை ஊத்த துவங்கினர். அப்போது அபிமன்யு மட்டும் ஓரத்தில் தனியாக அமர்ந்திருந்தான். அவனை கண்ட நரசிம்மர், இளைஞரே, இங்கு வாருங்கள் என்றார். அதை கேட்ட அபிமன்யு திடுக்கிட்டான். அவன் வேகமாக அவர்களை நோக்கி நடந்து வந்தான். அங்கு நரசிம்மர், உத்தமராயர், தாமா என பலர் இருந்தனர். அவன் அவர்கள் அனைவரை பார்த்து வணங்கினான். நரசிம்மர் அவனை பார்த்து, உன் பெயர் என்ன சொன்னாய் என்று கேட்டார். அவன் மீண்டும் அவரை வணங்கி, நான் அபிமன்யு என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். அதை கேட்ட நரசிம்மர் முகம் மலர்ந்தது. பரவாயில்லை, நல்ல பெயர்தான். ஏன் தனியாக அமர்ந்திருக்கிறாய்? அதுவும் வெறும் கையோடு? விருந்தில் பங்கேற்க மனம் வரவில்லையா? பெரியவர்கள் கலந்து கொள்ளும் விருந்தில் பானத்தை அருந்தவில்லை என்றால் நீ அவர்களை அவமதிக்கிறாய் என்று அர்த்தம். அது தெரியாதா? இல்லை, தெரிந்துதான் குடிக்காமல் இருக்கிறாயா என்று கேட்டார். நரசிம்மர் அபிமன்யுவை விசாரிப்பதை பார்த்த வம்சி, கேசவன், சித்திரபதி அனைவரும் உள்ளுக்குள் கொதித்தெழுந்தனர். நரசிம்மரை தனது நாயகனாக கருதிய அபிமன்யுவிற்கு இன்றைய நாள் பொன்னான நாளாக இருந்தது. அவர் மீண்டும் மீண்டும் அவனோடு உரையாடினார். அபிமன்யு நரசிம்மரை பார்த்து, வணக்கம் நரசிம்மர் அவர்களே, உண்மையை சொல்லணும்னா இந்த விருந்துக்கு வர எனக்கு ஆசையே இல்லை. நான் பயிற்சி எடுக்க நினைச்சேன். ஆனா என் குருதான் இளவரசி அழைச்சிருக்காங்க, நீ கண்டிப்பா போகணும்னு சொன்னாரு. ஆனா அவர் மது குடிக்கவே கூடாதுன்னு சொல்லி எனக்கு கட்டளையும் போட்டிருக்கார். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்னோட 2வது சக்கரத்தை எழுப்ப உதவ செய்யறதா சொல்லியிருக்காரு. அதுக்கு நான் என் எல்லா உணர்ச்சியையும் கட்டுப்படுத்தணும். அதனாலதான் நான் குடிக்கல என்றான். அதை கேட்ட உத்தமராயர், அற்புதம், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது தியானத்திற்கும் சரி பயிற்சிக்கும் சரி தேவையான ஒன்று. உன் ஆசிரியர் அற்புதமான வழியை உனக்கு காட்டியிருக்கிறார். ஆம், உன் ஆசிரியர் யார் என்று கூறினாய் என்று கேட்டார். அதற்கு அபிமன்யு தயக்கத்துடன், மகாராஜா,
என்ன மன்னிச்சுக்கோங்க. என் குரு பேரை என்னால சொல்ல முடியாது. அவர் எனக்கு ஆசிரியர் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு 2 நிபந்தனை போட்டாரு. அதுல ஒண்ணு, அவர் அடையாளத்தையோ இல்ல அவர் பெயரையோ யாருக்கும் சொல்லக்கூடாது. அதை நான் நிறைவேற்றணும். அதனால என்னால அவர் பேரை சொல்ல முடியாது என்றார். இதை கேட்டதும் தாமா அபிமன்யுவை பார்த்து, உன் ஆசிரியர் என்னை விட சக்தி வாய்ந்தவரா என்று கேட்டார். தாமா அபிமன்யுவை சோதித்துக் கொண்டிருந்தார். அபிமன்யு அதை புரிந்து கொண்டான். அதனால் அவன் அவரை பார்த்து, ஆச்சாரியரே, உங்களோட சக்தி இந்த வானத்தை போல, அதுக்கு எல்லையே கிடையாது. ஆனா என் குரு அறிவு பூமிய போல. இந்த பூமியில ஒவ்வொரு கணமும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அற்புதமான சக்தியா இல்ல ஒரு அற்புதமான மூலிகையாவோ துளிர்விடும். அதுதான் என் குரு. அதனால உங்க 2 பேரையும் என்னால ஒப்பிட முடியாது. நீங்க ஒரே நாணயத்தின் 2 பக்கங்களைப் போல. ஒவ்வொரு பக்கமும் தனித்தனி மதிப்பை கொண்டுள்ளன என்றார். சபாஷ் என்றார் உத்தமராயர். அபிமன்யுவின் பதில் நரசிம்மர், உத்தமராயர், தாமாவோடு சேர்த்து அங்கிருந்த அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. தாமா கேட்ட கேள்வி குதர்க்கமானது. அவர் கேட்ட கேள்வியின்படி யாராவது ஒருவர்தான் சிறந்தவராக இருக்க முடியும். ஆனால் அபிமன்யுவின் விடை இருவரில் ஒருவர் கூட சளைத்தவர் இல்லை என்பதை கூறியது. உத்தமராயர் சுற்றி இருந்தவர்களை பார்த்து, இந்த பையனின் அறிவு அற்புதமானது. அவனுடைய ஆசிரியரும் அற்புதமானவராகத்தான் இருப்பார் என்றார். அடுத்த நொடி தாமா எழுந்து நின்று தன் கையை அசைத்தார். ஒரு பணிப்பெண் வேகமாக ஒரு கோப்பையை எடுத்து வந்தார். அவர் அபிமன்யுவை நோக்கி கை காட்டினார். அந்த பெண் அந்த கோப்பையை அபிமன்யுவிடம் கொடுத்தார். இது மது அல்ல, பழச்சாறுதான். நீங்கள் தைரியமாக குடிக்கலாம் என்றார். இதை கண்டதும் அங்கிருந்த அனைத்து இளைஞர்களும் வாயடைத்து போயினர். காலையிலும் சரி இரவிலும் சரி அபிமன்யு நாயகனானான். அவர்கள் வேடிக்கையாளராக மாறினர். பின்னர் அபிமன்யு ஒரே மூச்சில் தன் கோப்பையில் இருந்த பழச்சாறை காலி செய்தான். பின்னர் அங்கிருந்தவர்களிடம் உத்தரவு வாங்கிக் கொண்டு அரண்மனையை விட்டு வெளியேறினான். இளவரசி ருக்மிணி வேகமாக நடந்து சென்று 2 காவலாளிகளை அபிமன்யுவிற்கு பின்னால் அனுப்பினார். அவனுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று அவள் பயந்தாள். அபிமன்யு அரண்மனையை விட்டு வெளியேறும் வரை பல கண்கள் அவனை கோபமாக பார்த்து கொண்டிருந்தது. கேசவன், சித்திரபதி, வம்சி இப்போது என்ன செய்ய போகிறார்கள்? அவர்கள் அபிமன்யுவுக்கு உண்மையில் தீங்கு விளைவிப்பார்களா? அபிமன்யுவை நோக்கி வர இருக்கும் இந்த புதிய ஆபத்து என்ன? இந்த கேள்விகளுக்கான பதிலை தெரிஞ்சுக்க உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமா கேளுங்க. இந்திரஜித்.